भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। वंदे गुरुदेव जय जय गुरुदेव जय श्री गुरुदेव जय जय गुरुदेव। மிக்க நன்றிங்கம்மா. ஒரே ஒரு சந்தேகங்கம்மா. இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் 7 கிழமைகளுக்கும் 7 மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த ஒவ்வொரு கிழமைக்கும் எந்தெந்த சக்கரத்தில் வந்து பண்ணணுங்கிறது இது டீட்டெயில்ஸ் இல்லைங்க மேடம். நாங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தாலும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் நிறையா வீடியோக்கள் இருக்குது. அந்த மந்திரம் மட்டும் அது மட்டும் எப்படி நாங்கள் சர்ச் பண்ணுறது? மேலும் அந்த சக்கரங்கள் எந்தெந்த நாள் எந்தெந்த சக்கரங்கள்ங்கிற விவரம் இது கிடைக்குங்களா? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். உங்களோட ஆடியோ பதிவு கேட்டேன். விளக்கங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 விதமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம பணம் கட்டி ஒரு தியானம் கற்றுக்க வரோம். அப்போ எவ்வளோ ஒரு சிரத்தையாக அதை கற்றுக்கணும் பாருங்கள். 7 நாள் 10 நாள் முடியுது. நீங்கள் ஜாயின் பண்ணி இன்னோட 10 நாள் முடியுது. இன்னோட கிளாஸ் முடிய போகுது. 10ஆம் நாள் கேட்குறீங்க எந்தெந்த சக்கரத்தில் என்னென்ன கிழமையில் மையம் வச்சு செய்யணும்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ 7 நாள் எங்கே மையம் வச்சு செஞ்சீங்கன்னு தெரியல உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் 2 கொடுப்பாங்க. ஒன்று விளக்கம் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தில் வந்து எந்த நாளில் எந்த சக்கரத்தில் மைய வச்சு என்ன மந்திரம் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு நாள் 24 மணி நேரம் மட்டும் தான் உங்களால் விஷயபிள் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கப்புறம் 108 தடவை நீங்கள் சேன் பண்ணுறதுக்காக மந்திரம் அது ஒரு தனி லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது வருஷம் முழுக்கா லிங்க்கில் தொடர்ந்து இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி நீங்கள் வருஷம் முழுக்க அது ஃப்ரீயாகவே நீங்கள் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து விவரமாக விளக்கம் சொல்லப்பட்ட லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அது எந்த கிரகம் எந்த சக்கரம் என்ன கிழமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து உண்மையாலுமே ஈடுபாட்டோடு கற்றுக்கிறதா இருந்தால் நோட்டை போட்டு எழுதி வச்சுருப்பீங்க. பண்ணலை உங்களுக்கு பாருங்கள், கீழே நான் கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டு. அது பிரகாரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஆஞ்ஞா சக்கரத்தில் நீங்கள் கவனம் வைக்கணும். செவ்வாய்க்கிழமை மணிப்பூரகா சக்கரத்தில் கவனம் வைக்கணும். புதன்கிழமை விசுத்தி சக்கரத்தில் கவனம் வைக்கணும். வியாழக்கிழமை சுவாதிஷ்டானால கவனம் வைக்கணும். வெள்ளிக்கிழமை அநாகத சக்கரத்தில் கவனம் வைக்கணும். சனிக்கிழமை மூலாதார சக்கரத்தில் கவனம் வைக்கணும். ராகு எதுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதாவது பண்ணுறீங்க, உங்கள் கிரகத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கு, ராகு எது பிரச்சனைக்கு பண்ணுறீங்கன்னா சகஸ்ராரால கவனம் வச்சு செய்யுங்க. சனி ஞாயிறில் செய்யணும். ராகு எதுக்கு சனிக்கிழமை ராகுக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு எதுக்கும் செய்யலாம். அதுக்குன்னு தனிப்பட்ட கிழமைகள் கிடையாது. ராகு எதுக்கு ஒவ்வொரு நாள்லேயுமே அது 4 வினாடிகள் வந்து அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அதுக்குன்னு ஒரு தனியான நாட்கள் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஜாதக கோளாறுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சகஸ்டால ராகு எதுக்கு பண்ணும்போது சகஸ்டாலில் கவனம் வச்சு பண்ணுங்கள். இதையாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு ரெகுலராக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ ஆனந்த அகஸ்டாங்கிற ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்கும். ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கும். 5000 வீடியோக்கு மேலே இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மந்திர தியானம்னு ஒன்று இருக்கும். அப்புறம் மந்திர தியானம் வந்து தியானம் செய்யக்கூடிய ஸ்லோன்னு அது கீழே 2 இருக்கும். ஒரு மந்திர தியானத்தில் லோட் பண்ணிங்கன்னா அதில் ப்ரைவேட் வீடியோவாக இருக்கும். அதில் உங்களால் பார்க்க முடியாது. இன்னொரு இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய 9 நாளைக்குரிய 10 வீடியோ வந்து அதில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு நாளும் அதிலே போட்டிருப்பாங்க. சனிக்கிழமைக்கான காயத்ரி மந்திரம், திங்கக்கிழமைக்கானது, செவ்வாய்க்கிழமைக்கானது சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சேண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கு வந்து அது கூடயே சேர்ந்து நீங்கள் சேண்ட் பண்ணலாம். 108 தடவை அதை வந்து சேண்டிங் வரும். அவங்களோடய சேர்ந்து நீங்களும் பண்ணலாம். குழுவாக பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த வைப்ரேஷனோடு பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பார்க்கணும், நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க வந்திருக்கோம். தெளிவாக தீர்க்கமாக கற்றுக்கிட்டு போகணும். நன்றிங்கய்யா. ஐயா மிக்க நன்றி ஐயா. தெளிவான விளக்கத்திற்கு மிக்க நன்றி. மேலும் தங்களுடைய ஆத்ம தியான வகுப்பில் நான் ஏன் இழந்துள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ